ஸோ ஃபைனலி நம்ம கீர்த்தி சுரேஷ் தன்னுடைய அழகான, டீப்பான தொப்புள் குழிய வந்து காட்டியிருக்கிறாங்க. இது ஒரு சாதாரண ஒரு ஃபங்ஷன், ஈவென்ட் தான் நெனைக்கிறேன். ஸோ இதோடைய ஆடியோ லான்ச் ஃபங்ஷனுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த ஃபங்ஷன்ல நம்ம கீர்த்தி சுரேஷ் வந்திருக்கக்கூடிய இந்த கவர்ச்சியான ட்ரெஸ்ஸு தான் கோலிவுட் வட்டாரத்திலேயே நல்ல ஒரு ஹாட் டாபிக்கா வந்து பேசப்பட்டுட்டு வருது. ஸோ அததான் வந்து நடிகை கீர்த்தி சுரேஷும் விரும்புறாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது இல்லையா? ஸோ அவங்களுடைய ரீசெண்டான இந்த கவர்ச்சிக்கு, அதாவது கவர்ச்சிக்கு மாறுன ஒரு 2 வருஷமா இருக்கும் நெனைக்கிறேன். ஸோ கவர்ச்சிக்கு மாறுனதுலருந்து தன்னுடைய தொப்புல வந்து இப்ப காட்டுறேன், அப்ப காட்டுறேன். இல்லன்னா வந்து கொஞ்சம் லைட்டா காட்டி அதோட எட்ஜஸ் மட்டும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. எப்பதாம்மா காட்டுவ? அப்படின்ற மாரி தான் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி நம்ம கீர்த்தி சுரேஷ், ஜெயம் ரவி கூட நடிச்ச ஒரு படத்துல ஒரு அதோட ஆடியோ லான்ச்ல தானாகவே மேடையில பேசும்போது, அது தெரியாம பண்ணாங்களா? இல்ல வந்து வாண்டடா தானா பண்ணாங்களா? அப்படின்றது தெரியல. பட் காட்டணும்னு காட்டலன்றது மட்டும் தெரியுது. அத ட்ரெஸ்ஸ லைட்டா அட்ஜஸ்ட் பண்றேன்னு சொல்லி கொஞ்சம் அப்படி தூக்கி இப்படி போடுவாங்க. ஒரு தொப்புள் அது இடுப்பு ஃபுல்லாவே தெரியும். ஸ்லைட்டா அந்த தொப்புல மறைக்கிற மட்டும் வந்து ஒரு நீட்டா ஒரு சாரி மாரி ஒண்ணு போட்டுட்டு இருப்பாங்க. அத மட்டும் லைட்டா அப்படி மேல பேசும்போது தூக்கி போடுவாங்க. அந்த கேப்ல நம்ம ஆளுங்க சைட்லேருந்து ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. ஸோ அந்த தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பனா வந்து நம்ம கீர்த்தி சுரேஷோட தொப்புல காட்டுனது. இப்போ இந்த சாரியில டிரான்ஸ்பரன்ட் சாரியில கரெக்ட்டா ஆக்சுவலா அந்த ஆடியோ லான்ச் வரும்போது தெரியல. பட் நம்ம ஆளுங்க கொஞ்சம் அது டார்க் ஷேட் பண்ணி கலர் எடிட்லாம் பண்ணும்போது தெரிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து டிரான்ஸ்பரண்ட் அப்படின்றது. அந்த தான் வந்து இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கு நம்மளுடைய கீர்த்தி சுரேஷோடைய இவ்வளோ நாள் மறைச்சு, மறைச்சு வச்சுட்டு இருந்த கியூட்டான தொப்புள். ஸோ இவங்களுக்கு அந்த குட்டி தொப்பை இல்லாம கொஞ்சம் ஃப்ளாட்டானதா இருக்குது. இத வந்து இன்னும் ஓப்பனான ஒரு தொப்புள் ஷோவா வந்து காட்டுனாங்க. படத்துல, திரைப்படத்துல எல்லாமே வந்து காட்டுனாங்க அப்படின்னா, இன்னும் அடுத்த 2 வருஷத்துக்கு நம்ம கீர்த்தி தான். இந்த அளவுக்கு கொஞ்சம் கிளாம் ஷோ இறக்கி காட்டுனாங்க அப்படின்னா வந்து அடிச்சுக்கவே முடியாது. ஏன்னா நடிப்பிலும் நம்ம கீர்த்தி சுரேஷ வந்து பொளந்து கட்டுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கவர்ச்சிய வந்து இறக்கி விட்டாங்க. அப்படி மசாலா தூவி விட்டாங்கன்னா அவ்வளோதான். நம்ம கீர்த்தி சுரேஷ் பேக் டூ ஃபார்ம் வந்துருவாங்க. ஸோ அதுதான் வந்து அவங்களும் எதிர்பார்க்குறாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ எது எப்படியோ நம்ம கீர்த்தி சுரேஷோடைய கியூட்டானது வந்து அந்த கொஞ்சம் ட்ரெஸ்ஸ போட்டு மூடி மறைச்சாலும், கொஞ்சம் லைட்டா பார்த்த மாரி ஃபீலிங் இருக்கு. ஸோ நீங்க என்ன நெனைக்கிறீங்க? நம்ம கீர்த்தி சுரேஷ ஃபைனலி வந்து பார்த்தாச்சு. புடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. அதில கீர்த்தி சுரேஷ், ரம்யா கிருஷ்ணன் அவங்களுடைய ஸ்டோரீஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். 9 எபிசோட் போட்டாச்சு. அது மட்டும் இல்லாம நெறைய சீரிஸ் போட்டிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.